இந்தாந்தான்னு நம்மளும் வந்து எப்படா இந்த ரோகிணி மாட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணி சலிச்சு போய் டயர்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியாச்சும் வந்து ரோகிணி பற்றிய உண்மைகள் ஒன்று ஒன்றா அந்த வீட்டுக்கு தெரிய வரணும். அதுக்கான எதிர்வினை என்னவாக இருக்கும், எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, அதை விட்டுட்டு இருக்கிற எல்லா விதமான புது புது ஃபில்லர் வேலைகளும் செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் அதையும் வந்து மக்களுக்கு இது இப்போ பிடிக்க ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய சீரியல்களை விட இந்த சீரியல் வந்து லைவ்லியாக போகுது. என்ன தான் வந்து ஒரு ஃபில்லர் எபிசோடு வச்சாலும் அதுலேயும் ஜாலியாக சிரிச்சிட்டே அப்படியே போயிடலாங்கிற மாதிரி போகுதுங்கிறதான் ஒரு காரணமாக இருக்க முடியும்னு சொல்லி தோணுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ருதி ரவியுடைய அந்த ஒரு ஃபங்க்ஷன், அவங்களுடைய ஃபங்க்ஷனை வச்சு வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக ஓடிடும். அந்த ஒரு வாரத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ரதியும் தீனாவும் லவ் பண்ணுறாங்க இந்த விஜயாவுடைய டான்ஸ் ஸ்கூலில் அப்படிங்கிற விஷயத்த முத்துவும் மீனாவும் உணர்றது, ஏற்கனவே மீனா டவுட் இருக்குது அதை கன்ஃபார்ம் பண்ணுறது, அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் அவங்க அன்றைக்கே வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னா வந்து அதனால் விஜயாவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம். இந்த அருணுங்கிறவர் தான் வந்து சீதாவுக்கு மாப்பிள்ளையாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போலீஸ் ஆஃபீஸர், டிராஃபிக் போலீஸ் இருக்கார்ல, அதை வச்சு நடக்கக்கூடிய விஷயங்கள், சகலைகளாக போகிறாங்க, அதை வச்சு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, திடீர்னு வந்து அந்த அருண் மாறுவாரான் இல்லை கெட்டவராகவே தான் இருப்பாராங்கிறது ஒன்று. சிந்தாமணியும் இந்த பக்கம் ரோகிணி விஜயாவும் சேர்ந்து இப்போ ஏதாச்சும் குளறுபடிகள் மீனாவுக்கு பண்ணுறது அப்படின்னு ரோகிணி மாற்றுறதை தவிர மிச்சம் எல்லா வேலையும் நடக்கும்னு பார்த்தா, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஃபோன் விவகாரத்தில் வித்யா தான் ஃபோனை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்களா, இல்லை வித்யா வந்து ரோகிணி கூட சேர்ந்து செஞ்சாங்களாங்கிறத நாளைக்கு எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளில் முத்து இறங்கி அதை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஆனால் அவருக்கு ஒரு பெரிய சந்தேகமே வந்து இதை வேணும்னே பண்ணியிருக்காங்க, என்னமோ நடக்குது இங்கே, ஒரு பெரிய சதி நடக்குதுங்க, அதை கண்டுபிடிச்சி சரியான துரோகி ரோகிணின்னு கண்டுபிடிச்சா நல்லா தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணியும் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ஸை வந்து பார்த்து மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் சூப்பரான ஆஃபரில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.